பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிள பெருக மீதி கொடுங்கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் வேடிக்கை மனிதரை போலே வீழ்வேன் என நினைத்தாயோ? அன்பான உறவுகளை, வளரும் தமிழகம் கட்சி முன்னெடுத்திருக்கிற இந்த பட்டியல் வெளியேற்ற பிரகடன ஆர்ப்பாட்டத்திலே தலைமை பொறுப்பேற்றிருக்கிற இந்த சமூக மக்கள் நம்பிக்கையோடு நினைத்திருந்த இரு பெரும் அரசியல் கட்சிகள் இந்த மக்களை நிற்கதியில் விட்ட நிலையில் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் என்னும் வறண்ட நிலத்தில் மழை துளியாய் விழுந்திருக்கிற என் தங்க தலைவன் பட்டாபியார் அவர்களே, இந்த தேவேந்திர இனம் விடியலை எதிர்நோக்கி இருளை சுமந்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் இந்த இனத்திற்கு ஒரு சூரியனாய் ஜொலித்துக் கொண்டிருக்கிற எங்கள் வளரும் தமிழகம் கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய பட்டாபியார் அவர்களே, இந்த பட்டியல் வெளியேற்ற பிரகடன ஆர்ப்பாட்டத்தினை முன்னிலையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய வளரும் தமிழகம் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர், நாங்கள் எல்லாம் பெரிதும் மதிக்கிற எங்களுடைய அரசியல் வழிகாட்டி மரியாதைக்குரிய அண்ணன் இமான் சேகர் அவர்களே, இந்த சென்னையில் நடைபெறுகிற ஆர்ப்பாட்டம் சிறப்போடு நடைபெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அல்லும் பகலும் அயராது உழைத்திருக்கிற சென்னை மண்டலத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் மரியாதைக்குரிய தம்பி அழகர் சாமி பாண்டியன் அவர்களே, எனக்கு முன்னாலே பேசியிருக்கிற வளரும் தமிழகம் கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்திலே திரளாக பங்கெடுத்திருக்கிற எம் இனமான தேவேந்திரகுல வேளாளர் சொந்தங்களே, அறிவார்ந்த ஆற்றல் மிக்க ஆளுமைகளே, மல்லர் இனத்தின் மாணிக்கங்களாக விளங்குகின்ற வேந்தர் இனத்தினுடைய மகளிரணி பொறுப்பாளர்களே, ஊடகவியலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்து, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் குறைவாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்கள் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பான உறவுகளே, இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதியையும் ஆலோசனையும் நல்கி இருக்கிற, மிகப்பெரிய இடர்பாடுகளுக்கு இடையிலும் அனுமதி வழங்கி இருக்கிற இந்த சென்னை மாநகரத்தினுடைய காவல்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நெஞ்சிற்கினிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த சபையிலே ஒரு வியப்பான ஒரு விஷயத்தை நான் கண்டுகொண்டிருக்கிறேன். தமிழக அரசியல் வரலாற்றில் நடக்காத ஒரு அரசியல் வரலாறு இங்கே திரும்பி இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். அன்பான உறவுகளை, மைக்கில் பேசுற சத்தத்தை விட பக்கத்தில் இருக்கக்கூடிய சத்தம் அதிகமா இருக்கிறது. ஏனென்றால் பட்டியல் வெளியேற்றம் என்பது ஒரு போர் பிரகடனம். போர்க்களத்திலே நிற்கின்ற சூழல் இந்த சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்தாக வேண்டும். நான் இந்த மேடையிலே ஒரு வியப்பாக விஷயத்தை நான் பார்க்கிறேன் என்று சொன்னேன். அரசியல் வரலாற்றில் ஒரு தலைவன் தனக்கு பிறகு தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய மகள், யாரையோ ஒருவரை அடையாளம் காட்டுவார். இதுதான் தமிழக அரசியல் வரலாற்றுடைய தாரக மந்திரம். ஆனால் தன்னுடைய மனையாளை உறவுகளோடு உறவுகளாக அமர வைத்து வேடிக்கை பார்த்து அற்புதமான அரசியல் செய்யக்கூடிய ஒரு புதிய ஒரு தலைமுறைக்கான அரசியலை இங்கே நான் பதிவு செய்கிறேன். அன்னியார் அவர்கள் உறவுகளோடு உறவாக அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே பங்கெடுத்திருக்கிறார்கள். இதுதான் வியப்பு. ஜனநாயகம் எங்கிருக்கிறது, எந்த அரசியலில் இருக்கிறது என்று யாராவது கேட்டால் எங்கள் வளரும் தமிழகம் கட்சியில் தான் உண்மையான ஜனநாயகம் இருக்கிறது என்பதை ஆணித்தரமாக நாம் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. வானம் இடியை வாரி இறைக்கிறது,
அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்டு இமயம் எதிர்த்து நிற்கிறது. காற்று விண்ணை குடைந்து காற்று கூவென கூவுகிறது. வெட்டி உரிக்கிறது, மின்னல் கொட்டி முழக்குகிறது. வானம் சட்டச்சடார் சட்டச்சடார் என அடர்ந்தும் படர்ந்தும் தொடர்ந்தும் மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது. அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்டு எரிமலை அமைதியுடனே இருக்கிறது. தங்கத்தை சுட்டு 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 பார்க்கிறார்கள். தங்கத்தை எத்தனை முறை நீங்கள் சுட்டு சுட்டு பார்த்தாலும் தங்கம் தகத்தகாயமாக ஒளிவீசிக் கொண்டே இருக்கிறது. காலம் மோதி 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 பார்க்கிறது. எவ்வளவு காலம்தான் இந்த காலம் மோதி மோதி பார்த்தாலும் தஞ்சை ராஜகோபுரம் தலை கவிழாது நிமிர்ந்தே நிற்கிறது. அன்பான உறவுகளே, இந்திய அரசியல் வரலாற்றில், எம் இனத்தினுடைய அரசியல் வரலாற்றில் தலை நிமிர்ந்து நிற்கிற ராஜகோபுரம் பட்டாபியார். பொறுமையுடன் இருக்கிற பூமியின் பெயர் பட்டாபியார். கொதிப்புடன் இருக்கிற எரிமலையின் ஒரு பெயர் பட்டாபியார். ஒரு நாள் வெடிக்கும், வெடிக்கும். அதுதான் உண்மை. வெடித்தாக வேண்டும். இந்த மக்கள் பட்டியல் வெளியேற்றத்தை முன்னெடுக்கிறோம். இந்த அரசு அதை காதில் வாங்குகிறதா? ஏன் இவர்கள் இந்த பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றுவதில் இவர்களுக்கு என்ன பிரச்சனை என்கின்ற எண்ணங்கள் எல்லாம் நம் மனதிற்குள் இருக்கும். இருந்த போதிலும் அன்பான உறவுகளே, ஒன்றுமில்லை. நாம் வரலாறுகளை பேசலாம், நம்முடைய பாரம்பரியத்தை பேசலாம். என்ன பாரம்பரியம், என்ன வரலாறு? ஒரு வரலாற்றை இழந்த சமூகம் அரசியல் அடையாளத்தை பெற முடியாத உண்மை. ஆனால் நம்முடைய வரலாற்றை 12,000 குல கோத்திரங்களை கொண்டது இந்த தேவேந்திர குல வேளாளர் இனம். தமிழகத்தில் இருக்கிற 4000 சிவாலயங்களில் 400க்கு மேற்பட்ட சிவாலயங்களில் முதல் மரியாதையையும் பரிவட்டத்தையும் தேர் இழுக்கக்கூடிய உரிமையையும் பெண் கொடை பிடிக்கக்கூடிய உரிமையையும் பெற்றிருக்கிற ஒரே சமூகம் தமிழகத்தில் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம். 76 செப்பேடுகள், 56 கல்வெட்டுகள், நிகண்டுகள், புராதன இலக்கியங்கள் அனைத்திலும் 400க்கு மேற்பட்ட இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிற சமூகம் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம். இதெல்லாம் மறுக்க முடியாது. உலகிற்கே அரசியல் கட்டமைப்பை உருவாக்கி தந்த சமூகம் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம். இதெல்லாம் நமக்கு தெரியுதோ இல்லையோ, நம்மை எதிர்க்கிற அரசியல்வாதிகளுக்கு, நம்மை எதிர்க்கிற நம் கோரிக்கைகளுக்கு அழுத்தம் கொடுக்கிற, எதிர்ப்பு தெரிவிக்கிற சமுதாயங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்ப என்ன பிரச்சனை? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சட்டசபையிலே மாண்புமிகு, அதற்கு முன்பாக ஒரு விஷயம், காவல்துறையை பற்றி நாம் கூறிக்கொண்டே இருந்தோம். படுகொலைகள் நடக்கிறது, காவல்துறை அதற்கு உடந்தையாக இருக்கிறது. தமிழகத்தில் தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்கள் மட்டுமே படுகொலை செய்யப்படுகிறார்கள், கை கால் உடைக்கப்படுகிறார்கள் என்பதை எல்லாம் சகோதரர்கள் பதிவிட்டார்கள். அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு அறிவுரை ஒன்றுதான். என்னவென்றால், அதை நாம் கொந்தளிக்க தேவையில்லை. எப்படியாப்பட்ட இன்றைக்கு தமிழகத்துடைய அரசியல், ஒரு பெண்ணியத்துடைய அரசியல் ஆளுமையாக இருந்த புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களையும் கையை கட்டி இழுத்துட்டு போய் ஜெயிலில் போட்டது இந்த காவல்துறை. மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாண்புமிகு முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியையும் ஐயோ ஐயோன்னு சத்தம் போட்டு கொண்டு போய் லாடம் கட்டினது இந்த காவல்துறை. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாம் என அவங்களுடைய கடமை. ஆனால் அரசியல் அதிகாரத்தை நாம் என்று பெறுகிறோமோ அன்றைக்குத்தான் இந்த காவல்துறைக்கு நாம் வேட்டாக அமைய முடியும், சாகுபடி அளிக்க முடியும். அது வரைக்கும் நம்ம பேச்சினால ஒன்றும் நடக்க முடியாது. எவ்வளவு போராட்டம் நடத்துறாங்க, எவ்வளவு பேச்சு பேசுறாங்க. இதே கூட்டம் ஒரு மாற்று அரசியல் கட்சியிலிருந்து, மாற்று இயக்கங்களிலிருந்து கூட இருந்தால் பத்திரிகையாளர்கள், அரசியல் உளவாளிகள், எல்லா ஊடகவியலாளர்கள் எல்லாம் குமிஞ்சிருப்பான். இன்னைக்கு எத்தனை மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்கோம், யாரும் கண்டுக்க மாட்டான். அந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுட்டு கண்ணை அந்த பக்கம் திருப்பிக்கிட்டே போயிடுவான். இதுதான் நடக்கும். அரசியல் அதிகாரத்தை பெறுவது ஒன்றுதான் நம்முடைய இலக்கு. அதற்கு பிறகுதான் எல்லாமே சாத்தியமாகும். ஒரு விஷயத்தை வலியுறுத்துகிறேன். சட்டமன்றத்திலே அருந்ததியருக்கான 3% இடஒதுக்கீட்டினை கருணாநிதி அவர்கள் அறிவிக்கிறார். அவர்களுடைய தேவைகள் அங்கே நிறைவேறுகிறது. வன்னியர்களுடைய போராட்டத்தை ராமதாஸ் அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். அந்த மக்கள் சட்டமன்றத்திலே குரல் கொடுக்கிறார்கள். உடனடியாக அந்த 10.5% இடஒதுக்கீடை பற்றி சட்டசபையிலே விவாதம் நடக்கிறது. நாடாளுமன்றத்திலே, இங்க மட்டும் இல்ல, நாடாளுமன்றத்திலே நரி குறவர்களை எஸ்சிக்கு கொண்டு வரணும்னு திருச்சி சிவா பேசுறாரு, எம்பி பேசுறாரு. அங்கே ஒரு அரசியல் நடக்கிறது, அங்கே ஒரு சமூகத்தை அங்க கொண்டு வர்றாங்க. இது போன்று
இன்னும் பல்வேறு சமூகங்களுக்கான விவாதங்களையும் சலுகைகளையும் அறிவிக்கின்ற இந்த சட்டசபையும் அந்த நாடாளுமன்றமும் தொடர்ந்து 50 ஆண்டுகளாக எங்களை எஸ்சி பட்டியலில் வைக்காதீர்கள், நாங்கள் ஏற்கனவே இருந்த பிசி பட்டியலை தாருங்கள் என்று குரல் கொடுக்கிறோமே, வீதியில் என்று போராடுகிறோமே, இதை எவனாவது காதல வாங்குறானா? வாங்க மாட்டான், வாங்க மாட்டான். காரணம், அவர்களுக்கு தெரியும் நரிக்குறவர்களோ வன்னியர்களோ அருந்ததியர்களோ இவர்களுக்கு அச்சுறுத்தல் இல்லை. தமிழகத்தில் பெரும்பான்மையாக இருக்கிற தேவேந்திர குல வேளாளர்கள் அரசியல் அதிகாரத்தை பெற்றுவிட்டால் நமக்கு ஆப்படிச்சிருவான், நம்ம அரசியல் அங்க தலைமையில் உட்கார முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் இந்த கோரிக்கையை கண்டும் காணாமலும் பார்த்தும் பார்க்காமலையும் போறதுக்கு காரணம், இந்த மக்கள் அரசியல் அதிகாரத்தை பெற்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான். எனவே அன்பான உறவுகளே, இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. இருந்த போதிலும் காலத்தின் அருமை கருதி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.